அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, வாங்க இன்னைக்கு சிக்கன் கிரீன் சாலன் இல்லை கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, சிக்கன் 1/2 கிலோ எடுத்துக்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணியிருக்கிறோம். நல்லா சுத்தம் பண்ணிட்டு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மி மஞ்சத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தயிர் ஒரு 200 கிராம் தயிர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை இதில் போட்டுருவோம். கரையோட ப்ரீமியம் தயிர் அதை தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மேரினேட் பண்ணி நம்ம ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இந்த சால்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. இந்த சால்னா வந்து மும்பையில் கல்யாணத்தில் நான் பண்ணுவாங்க, கிரீன் சாலன் சொல்லி சிக்கன் ஃப்ரைன்னு சொல்லி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்க, நம்ம இப்போ மசாலா இருக்குது. இந்த தக்காளி நம்ம போட மாட்டோம். தக்காளி பதில் ஒரு 15-20 முந்திரி போடுவோம். மிக்ஸி ஜார் எடுத்து அதில் 15-20 முந்திரி போடுவோம். அதுக்கப்புறம் ஒரு ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி, அப்புறம் புதினா அதுவும் போட்டுருங்க. அதை ஆட் பண்ணுங்க. அதை ஆட் பண்ண பிறகு 4 பச்சை மிளகாய் போட்டுருங்க. 4 பச்சை மிளகாய் போட்டு இப்போ நம்மளுக்கு வந்து இது கிரீனாக தான் இருக்கும். இப்போ அதுக்காக நம்ம நார்மல் வாட்டர் ஊற்றாம நம்ம ஐஸ் வாட்டர் ஊற்றலாம் கொஞ்சம். பாருங்கள், இப்போ நம்ம வெங்காயம் இருக்குல்ல, இதை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறோம். ஃப்ரைடு வெங்காயம் இதில் ஆட் பண்ணி இது 2 பெரிய சைஸ் வெங்காயம் ஃப்ரை பண்ணி அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கலர் கிரீனாக இருக்குது. நம்ம ஐஸ் வாட்டர் இருக்குது, அந்த வாட்டர் கொஞ்சம் ஊற்றலாம். அதில் ஐஸ் வாட்டர் ஊற்றியாச்சு. ஐஸ் வாட்டரும் சேர்க்கணும், இல்லை ஐஸ் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் க்ரீன் கலரில் இருக்கும். இப்போ நம்ம அந்த தயிர் போட்டு வச்சிடணும். அதை நம்ம ரெசிபி வந்து எடுத்து அதில் வந்து மிக்சர் கிரீன் கலர் மிக்சர் அப்படி வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு 1/2 மணி நேரம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். நம்ம எவ்வளோ அதில் ரெஸ்ட் பண்ண வைக்கிறோம் அவ்வளோ அது ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா போட்டு இப்போ நம்ம அதை சைடில் வச்சாச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு வச்ச பிறகு இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணுவோம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நான் ஒரு வானல் எடுத்துருக்கிறேன். அந்த வானல்லையும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாராளமாக எண்ணெய் ஊற்றணும். ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். இதை என்கிட்ட அந்த வெங்காயம் ஃப்ரை பண்ணணும். இப்போ அந்த எண்ணெய் வந்துச்சு. அந்த எண்ணெய் ஒரு 5-6 ஸ்பூன் எடுத்துருக்கோம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம அதை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சிடணும். அதை நம்ம இப்போ அதில் ஆட் பண்ணிடணும். அரை மக்களுக்கு அந்த சிக்கன் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம்.
அது இந்த மேரினேட் பண்ணி வச்சிருந்தாலும் அந்த குற்றால மத்தளவு இருந்துச்சுன்னா அதை நம்ம அப்படியே வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா உருளைக்கிழங்கு போடுங்க, அது வேணாம்னா ஆப்ஷனல் தான். நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுவேன். பாருங்க, உருளைக்கிழங்கு ஒரு 2 அதை ஆட் பண்ணிட்டேன். அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் கறி போட்டோன்னா நல்லா வெந்துடும். அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மக்களே, ரெசிபி பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. அப்புறம் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. பாருங்க, இப்போ நல்லா பிடிச்சிருச்சு. இப்போ நம்ம பவுடர் மசாலா ஆட் பண்ணலாம் ஒன்றுன்னா. இது வந்து கரம் மசாலா ஒரு 2 ஸ்பூன் போட்டுருக்கோம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. ஜீரகத்தூள் 1 ஸ்பூன். அப்புறம் மல்லித்தூள் 2 ஸ்பூன். ஒரு 1 ஸ்பூன் பெப்பர் பொடி, மிளகு பொடி. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உப்பு. இதெல்லாம் பவுடர் மசாலா ஆட் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த டக்கன் போட்டு சிக்கன் பட்டர் நல்லா இருக்கும். நம்ம டக்கன் அது டக்கன் போட்டோம்னா அது வந்து செட் ஆகணும். நம்ம வேறு டக்கன் பார்த்து போடலாம். அதுக்கு மாதிரி தட்டு போட்டால் இப்போ நம்ம பாருங்க, இப்போ பாதி வெந்துருச்சு. இன்னொரு 10 நிமிஷம், 10, 20 நிமிஷம், 15 நிமிஷத்தில் வெந்துடும். கிரேவி ரெடி ஆகுது. இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாட்டு ரைஸ் கூட சாப்பிட்ருக்கேன். நான் கொஞ்சம் நான் மிக்ஸி ஜார் இருக்குல்ல, அது கழுவி அந்த தண்ணி எடுத்துட்டு வந்தேன். கொஞ்சம் நேரம் போன பிறகு எடுத்து வந்துருக்கேன். உங்களுக்கு அப்படி கிரேவியாகவே அப்படியே இருக்கலாம், தனியாக இருக்கிறாங்க. இந்த ரைஸ் கூட சாப்பிட்றதுனால தனியாக இருக்குங்க கொஞ்சம். பாருங்க, இப்போ அந்த மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணியை விட்டுக்கலாம். இப்போ நம்ம பாருங்க, இப்போ ஒரு கொதி வந்த பிறகு நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் வந்துருச்சு, பட்டாக வந்துருச்சு. இப்போ பட்டன் போட்டு நம்ம கேஸை ஆஃப் பண்ணி விடுவோம். சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் மக்களே. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம ஒரு ஒரு கிண்ணத்தில் எடுத்து நம்ம கொஞ்சம் கேர்னிஷிங் பண்ணிடுவோம். அது மேலே லெமன்